ஃபைனலி மாங்காய் சீசனும் வந்தாச்சு. ஸோ எங்கள் மரத்தில் வந்துட்டு போன வருஷம் மாவோடு நிறையா வச்சுருந்துச்சு. ஸோ அது எல்லாமே உளுந்துட்டு எதுவுமே பெருசாக வந்துட்டு பெருக்கலை. நாங்கள் இந்த ஒரு பழம் கூட சாப்பிடல. இந்த தடவை நிறைய மாவடு வச்சுருந்துச்சு. சரி இது அப்படியே விட்டா வேணாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மருந்தடிச்சாங்க. மருந்தடித்து ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு இன்னும் நிறையா மாவடு நிறைய இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்தோம். சைடில் வந்து பார்த்தேன் நான், நிறைய மாவடு இருந்துச்சு. அண்ட் ஒரு சிலது நிறைய பெருசாகவும் இருந்துச்சு. அண்ட் ஒரு மாங்காய் மட்டும் சைடில் வந்து பார்த்தேன் நல்ல பெருசாக இருந்துச்சு. சரி அதை மட்டும் நான் பறிக்கலை. அது பார்த்துட்டு நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாங்காய் தான் நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். சரி கொஞ்சம் பெருக்கட்டும், அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, மாத்தோரணை கட்டுவோம். எப்பயுமே மாத்தோரணை காஞ்சிச்சு, சரி கட்டலாம் அப்படின்ட்டு இருக்கிறப்போ எப்போ பார்த்தாலும் கயிறில் தானே நம்ம ட்ரை பண்ணுறோம், புதுசாக வாழை நாரில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டையாக பிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் ஆல்சோ அது வந்துட்டு எங்கள் நிலைக்கு கரெக்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதாவது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் கொஞ்சமாக கட்டுறதுக்கு மட்டும் இடத்த கட்டுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 லீஃப் கட்டியிருந்தேன். அது நல்லா அடப்பாக பார்க்க நல்லா இருந்துச்சு. கயிறை விட இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நல்லா ஸ்டிஃபாக நின்றுச்சு. சரின்னு அப்புறம் 2 நிலைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து வச்சுட்டேன். அது பார்க்கறதுக்கு ஃபைனல் அவுட்புட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா ஸ்டிப்பாக இருந்துச்சு. சரி நிலையில கட்டுறப்போ லைட்டாக பிஞ்சிச்சு. பட் அந்த நார் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சா, ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டினேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சு பார்க்க ஃபைனலாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு.